அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஓசியா 2:14 வாசிங்க பார்க்கலாம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொன்ன வார்த்தைங்க. எந்த சூழ்நிலையிலே இப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் அந்த ஓசியாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவர் ஓசியா பார்த்து சொல்றார், ஓசியா நீ ஒரு காரியத்தை செய், நீ போய் ஒரு விபச்சாரியை நீ விவாகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அதை கேட்டு அப்படியே போய் ஓசியா ஒரு விபச்சார ஸ்திரியை விவாகம் பண்ணினார். அவள் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள்னு பார்க்கிறோம். இஸ்ரவேல், லோர்காமா, லோகமி அப்படின்னு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அவ மறுபடியும் போயிட்டா இன்னொருவனை அழைத்து கொண்டு. ஆண்டவர் சொல்ல மறுபடியும் போய் ஓசியா அவளை அழைத்து கொண்டு வந்து குடும்பம் நடத்தினார். ஆண்டவர் ஏன் இப்படி இந்த ஓசியாவை நடத்தினான்னு கேட்டீங்கன்னா, ஒரு செய்தியை சொல்ல வருகிறார் தமது ஜனத்துக்கு. என்ன செய்தினா, இஸ்ரவேல் ஜனமே, உங்களை நான் அழைத்த பொழுது உங்க நிலைமை என்ன? நீங்கள் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில் அந்நிய தேவர்களை சேவித்தவர்கள், வேறே தேவர்களை சேவித்த ஜனம். அப்படி இருக்கும் பொழுது அங்கேருந்து நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனுக்கு கானான் தேசத்தை கொடுத்தேன். எகிப்து தேசத்திலையும் என்னை விட்டு விக்கிரக ஆராதனை செஞ்சீங்க, வேசித்தனம் பண்ணினீங்க. அங்கே இருந்து நான் உங்களை கொண்டு வந்து நான் அழகு பார்த்த தேசம் கானான் தேசத்தில் வைத்தேனே. இவ்வளவு செய்த பிறகும் திரும்ப நீங்கள் என்னை விட்டு பாகாலை சேவிக்க போய்விட்டீர்கள். நீங்கள் அப்படி போனாலும் நான் உங்களை விட மனமில்லை. அவளை நான் நயங்காட்டி அழைத்து வனாந்தரத்தில் பேசி நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க ஆண்டவருடைய அன்பு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, நாம அப்படித்தானே. தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எங்கே போயிருந்தாலும் சரி, அதல பாதாளத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஆக நீ போகட்டும் என்று மிதித்து அடையாளம் தெரியாமல் உரு தெரியாமல் செய்கிறவர் அல்ல. அத்தனை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படி கையை நீட்டுகிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. வாலிப சகோதரி கர்த்தர் சொல்கிறார், உன்னை இன்னும் ஆண்டவர் நேசிக்கிறார், உன்மேல் அன்பா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல நயங்காட்டி அழைக்கிற தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, திரும்ப வா. அதுதான் எல்லா அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு. நயம் காட்டி நம்மை வனாந்தரத்தில் நடத்தி நம்மோடு பட்சமாய் பேசுகிறவ நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.